அந்த வெப்பம் தாங்காமல் அது வந்து மழை பெய்யுறது. சரியா? சீனியனா வணக்கம் சொல்லிக்கா. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. மிக்க சந்தோஷம் பூமிநாதன் அவர்களே. வளத்துடன் வாழ்க்கை. நமோ நாராயண. ரொம்ப 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 சந்தோஷம் பூமிநாதன் அவர்களே. தாங்கள் இந்த ஒரு சொல்லுங்க. செந்தில் முருகன் கௌதம் சுகம் வணக்கம். கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. கேர்ஸ் ப்ரோ நான் சுகம்பா. பிள்ளைக சுகமா எல்லாரும்? நான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பா இன்னும் சொல்லியிருக்காங்க கோமதிமா, ஆனால் எனக்கு தெரியல. சுரேஷ் ஹாய்மா வாங்க. சுரேஷ்மா வணக்கம். ஹாய் சுரேஷ். தமிழ் எந்த ஊர் சொல்லுங்க. வாங்க முருகன் வணக்கம். இனிய இறைவனுக்கு தாயில் நீங்கள் சாப்பிட்டீங்களாமா? என்ன ஒரு மாற்றம் அனைத்து பாசவர்களுக்கும் இனிய இறைவனுக்கு. வாங்க முருகன். என்ன ஒரு மாற்றம் கண்டுபிடிங்க. ஓகே எஸ் வந்திருக்கேன் சிஸ்டர். ஓ சரி சரி லோலி. மிக்க சந்தோஷம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நம்மளால முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கோமதிமா சொல்லிட்டே இருக்காங்க. ஓம் முருகன் சகோ வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க. சமயபுரம் நான் பிறந்த ஊர் பாம்பன். பாம்பன் பாம்பன்னா ராமேஸ்வரத்து பக்கத்துலையா? பாம்பன் பாலன்னு சொல்லுவாங்க, அந்த ஊரா? ஐயோ. நான் பிறந்த ஊர் பாம்பன். வளர்ந்த ஊர் மானாமதுரை. வேலை பார்க்கும் ஊர் சென்னை. வாக்க ஓட்ட ஊர் தான் மதுரை. சரி சரி சூப்பர் சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? அம்மா அப்பா என்ன பண்றாங்க? காலங்கள் எப்பொழுதும் மாறாது, மனிதர்கள் மட்டுமே மாறுகிறார். சரியான பதில் ஹரணி. ரொம்ப சந்தோஷம் ராமோ. எப்படி இருக்கீங்க ராமோ? நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும், கரெக்டாக 10:30 மணி வரை லைவ் வந்துட்டு அப்புறம் சைலண்ட் லைவ் போட்டுருவேன். சரியா? லைட்டாக திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. ஹாய்மா வாங்க. இளவரசன் வணக்கம். ஹாய் சாமி. இளவரசன் நல்லா இருக்கீங்களா? வாங்க விக்கி. ஹாய் விக்கி. என்னது இது யோசனை? கோமராஜன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைஃப்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் லவ்லி அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நலம். சாப்பிட்டீங்களா? நைட் என்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் சாதம் தோசை தான் ராஜீவ்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உடல்நிலை சீராகி விட்டது. நல்லா இருக்கு ரவீனா. சரியாயிடுச்சு ரவீனா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் டுமாரோ எனக்கு ஒர்க் இருக்குது. லீவில் அச்சோ அப்படியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உங்கள் ஊரில் லீவெல்லாம் விட மாட்டாங்களா? வாங்க முகமது அண்ணா வணக்கம். ஹாய் ஹனி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். நான் லைக் போட்டுக்கிட்டே. ரொம்ப சந்தோஷம் முகமது அண்ணா. நல்லா இருக்கீங்களா முகமது அண்ணா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். ஓகே மகளே, குட் நைட்மா. இனிய இரவு. இன்னைய நாள் காணும் ஒர்க்கு என்னவோ சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஓகே மகளே, குட் நைட்மா. சரி கோமதிமா. ஓகே கேர்ஸ் ப்ரோ இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு முகமது சொல்லியிருக்காங்க. வாங்க வணக்கம். சீனியண்ணா வணக்கம். ஊருக்கு வந்துட்டா உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன். சரி சரி வாங்க வாங்க பார்க்கலாம். வாங்க நாவல் பழம் வாங்கி சாப்பிடுங்க. சரி தங்கப்பிள்ள, கண்டிப்பாக மிரட்டாதீங்க, பயந்துட்டேன். ஆமாம் வணக்கம் சகோதரி. வாருங்க சிஎஸ்ண்ணா வணக்கம். நாங்கள்லாம் மிரட்டெல்லாம் மாட்டோம்ப்பா. நாங்கள் அன்பால் மட்டும்தான் யாரையுமே வந்துட்டு கட்டி போடுவோமே தவிர கயிறாலையோ அல்லது வந்து மிரட்டியோலாம் நாங்கள் வந்து எங்கள் பாசமலர் கூட்டத்துக்குலாம் கட்டி போட மாட்டோம். அன்பாலே கட்டி போட்டு வச்சுருப்போம். அதான் எனக்கு நாராயண பகவான் சொல்லி கொடுத்தது. வணக்கம் சகோதரி. வணக்கம் அண்ணா. சமயபுரம் போதுமா இல்லை இன்னும் பூர்வீகம் சொல்லட்டுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைங்க? அண்ணன் தம்பி? ஓகே கேஆர்சி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 ரொம்ப சந்தோஷம். சிஎஸ்னா கேஆர் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்னா வணக்கம். செல்லம்மா சகோதரி வணக்கம். ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஸ்பீடாக புதுசாக இருக்கீங்க. அதான் அப்படியா? சரி சரி சரி. கொஞ்சம் நான் உடம்பு சரியாயிடுச்சுன்னா அப்படிதான் பேசுவேன். அப்புறம் உடம்பு முடியலன்னா பொறுமையாக பேச ஆரம்பிச்சிடுவேன். கஷ்டங்கள் காலப்போக்கில் மறைந்துவிடும், காயங்கள் காலப்போக்கில் கண்ணீரோடு கரைந்துவிடும். ஆனால் எதிர்பார்த்த சந்தோஷம் மட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நினைவு பெறாமல் காலம் முழுக்க வழிகளோடு காத்திருக்கும். ஐயோ சூப்பர் முருகேசனா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கமெண்ட். ஓ ஃபேனை போட்டுக்கோ. நான் சூறப்பட சாப்பிட சீக்கிரம் தண்ணி. அந்த சோத்துல வந்து உன்னோட பேர் எழுதியிருக்கு. அதை நீ கொட்டுனேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான் கேடு. கொட்டணுமா? இப்படி கொட்டணுமா சோத்தை? கஷ்டங்கள் காலப்போக்கில்